என்ற பிள்ளைங்களா நேற்று ஃபுல்லாக பேர்ட்ஸ் பார்க் போகணும்னு ஆசைப்பட்டீங்களே, எல்லாம் கிளம்பியாச்சா? சரி வாங்க ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன தான் இருக்குது அந்த பேர்ட்ஸ் பார்க்குலன்ட்டு. அடடே என்னது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியலையே. பேர்ட்ஸ் இருக்குமா என்னென்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே போய் பார்ப்போம். டிக்கெட் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. என்ன அரட்டி என்னது இது முட்டையாக இருக்குது. பேர்ட்ஸோட முட்டையாக இருக்கும். அரை கிறுக்கிச்சிருக்கீங்களா? இது கல் சும்மா முட்டை ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன். சரி வாங்க பேசாமல் இது டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். இது சின்ன பிள்ளைங்களுக்கு 150, பெரியவங்களுக்கு 200. சரி ஆளுக்கு 150க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு பாட்டிக்கு மட்டும் 200க்கு டிக்கெட் எடுங்க. அங்கே நில்லுங்க, க்யூவில் நின்றுருங்க. ஹைட் செக் பண்ணி தான் எடுக்கணுமா? கம்மியாக இருந்தீங்கன்னா டிக்கெட்டே கிடையாதான். பரவாயில்லையே, சின்ன பிள்ளைங்களுக்கு டிக்கெட் இல்லையா? இந்தாங்கம்மா டிக்கெட்டை கொடுங்க. எவ்வளோமாச்சு? 1000 ரூபா ஆயிடுச்சா எல்லாருக்கும் சேர்த்து? சரி தாங்க 1000 ரூபா. டிக்கெட்டை கூடமா, சீக்கிரம் உள்ளே போகணும், வெயிலாக இருக்குது. மிச்ச காசை கரெக்டாக வாங்கினியாடா ஜாக்கு? என்னது இது எல்லாம் பேர்ட்ஸ் பார்க்குன்னு போட்டிருக்கு. அழகா ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இருங்க என்னமோ பேர்ட்ஸ் பார்க்குன்ட்டு மேப்பெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். என்னென்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாட்டிக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஹாய் வாட்டர் ஃபால்ஸ் பாட்டி உள்ள வந்தோனே பாருங்க, வெல்கம் டு ட்ரிஷி பேர்ட்ஸ் பார்க்ல சூப்பரா வாட்டர் ஃபால்ஸ் போட்டுருக்கோம். ஐயோ இங்க பாருங்க பாட்டி, செம்மையா இருக்கு. இது என்னது? ஈமோக்குழி. அங்கதான் தெளிவா போட்டிருக்கல ஆஸ்ட்ரிச். வாவ் செம்மையா இருக்கு. அதுக்கு தான் இலை கொடுத்துருக்காங்களா? எனக்கு கொடுக்கவே பயமா இருக்குடா. குடு, நான் கொடுக்குறேன். இங்கே பாரு, நான் கிட்டா கொடுக்குறேன். விடு, அவங்களே கொடுக்கட்டும், அந்த ஆண்டியே கொடுக்கட்டும். ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது வாயில் கடிச்சிருச்சுன்னா. இங்கே பாரு அந்த ஆண்டி எப்படி கொடுக்குறாங்கன்னு. வா சூப்பரில். அம்மாடி எவ்வளோ பெருசாக வாயை திறக்குது. சூப்பராக சாப்பிட்டுருச்சு. அம்மாடி இந்த விபரீத வரத்துக்குலாம் நான் வரலப்பா, எனக்கு பயம். ஆட என்ன பிள்ளைங்களா, பேர்ட்ஸ் பார்க்னு உயிரை எடுத்துட்டு இங்கே நான் ஊட்ட மாட்டேன் நீ ஊட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க முட்டையில் சின்ன குழந்தைங்கலாம் போய் ஃபோட்டோ எடுக்குங்க. நீங்கள் போய் எடுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாரு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ பறவையெல்லாம் இருக்குது. ஆமாம் பாட்டி, இங்கே பாருங்க பிஜன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், வேறு ஊரில் இருந்து இருக்கிற பறவை எல்லாம் இருக்குது. இது பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்குல்ல. இது பாருங்க நெதர்லாண்ட்லேருந்து வருது. இந்த ஸ்கீலையே பாருங்க எல்லாமே போட்டிருக்கு, எந்த ஊர்லேருந்து. இது டர்க்கிலேருந்து வருது பாட்டி இந்த பறவை. இது பாருங்களேன், கிளி முக்குன்னு சொல்லுவாங்களாம் தமிழில். செம்மையாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாட்டி. இந்த மாதிரி பறவைலாம் நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லை. அழகழகான பறவையாக இருக்குது. என்னது? வாவ் சூப்பரா இருக்கு பாட்டி. இங்க பாருங்களேன், என்னவோ கட்டவால் அப்படின்னு போட்டிருக்கு. மூஞ்சி முடியா? மூஞ்சி ஃபுல்லா முடி இருக்குன்னு அப்படி போட்டிருக்காங்க. இது போண்டா புறாவா? ஐயோ எனக்கு படிக்கவே தெரியலையே. செம காமெடியா இருக்கு பாட்டி. யூரோப்ல இருந்துலாம் இருக்கு. இங்க பாருங்களேன், அந்த பறவை எல்லாம் அப்படியே இந்த வெயில்ல சைட்ல போய் உட்காந்துருச்சு. சில பறவை எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, சில பறவை எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு பாட்டி. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. ஆனா செம்ம வெயில் அடிக்குது. நல்ல வேளை தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்தோம். இங்க பாரு, போட்டோ எடுக்க அங்கங்க போட்டோ எடுக்கலாம் இது இருக்கு. நம்ம ஆளுக்கு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் இங்க பாரு சூப்பரா இருக்கு. அதை விட இங்க பாரு, கோழி மாதிரி இருக்கு, ஆனா வேற ஏதோ பேர் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வெரைட்டி போல இருக்கு. இங்க பாரு எப்படி இருக்கு. அம்மாடி கிட்ட வந்துச்சு பாட்டி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நாங்கள் ஏதோ தீனி தரோன்னு நினச்சிட்டு அது கிட்ட வந்து பார்த்துட்டே இருக்கீங்க கையை. அவங்க இலை மட்டும்தானே தந்தாங்க, இதுக்கு ஒன்றுமே தரலையே, என்ன பண்ணுறது? சரி அதை விடங்க, சும்மா பார்த்துட்டு போயிடுவோம். எனக்கு பயமாக இருக்குது பாட்டி. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இங்கேருந்து பாம்பு வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது பாட்டி. அதை தான் பயமாக பார்த்துட்டே இருக்கேன். இங்கே பாரு, இந்த பறவை டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் கோழியா இல்லை மயிலா காடையா ஒன்றுமே தெரியலை. இங்கே பாரு, அதோட வால் எவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல பாட்டி. வேறு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாட்டி. நம்ம ஊரில் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது பாட்டி. சூப்பராக இருக்கு. இதெல்லாம் மயில் மாதிரியும் இருக்கு. என்ன பறவைன்னே தெரியலையே பாட்டி. இங்க பாருங்க, நம்மளோட ஃபேவரட் வாத்து. ஹை குவா வாத்து. அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி நம்ம வீடியோ எடுத்தா செம்மையா இருக்கும். ஆமா பிள்ளைங்களா, இந்த வாத்தெல்லாம் நான் தாத்தா இருக்கிற காலத்துல நாங்கெல்லாம் வீட்லயே வளர்ப்போம் தெரியுமா. அந்த காலத்துலலாம் நாங்கள் அவ்வளோ வாத்து வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். இங்கே பாரு எப்படி நடந்து வருது பாரு. இதுதான் டக்கு வாக்குன்னு சொல்றாங்க இப்போ. பார்த்தீங்களா? ஐயோ பிள்ளைக்கு தீனி வேணும் போல இருக்கே. எங்கள் ஊராக இருந்தால் இந்நேரத்துக்கு தீனி போட்டிருப்போம். இது என்னடி இது வாத்திலே வித்தியாசமாக இருக்குது.
என்னது இது? என்னது இது? கழுத்து இப்படி திரும்புது. அம்மாடி அங்கே பாரு தண்ணி குடிக்குது. இங்கே பாரு பாம்பு மாதிரி இப்படி நெளியுது அதோட கழுத்து. அம்மாடி பரவாயில்லையே, விதேச விதேசமாக தான் வச்சுருக்காங்க. ஏன் வந்தது பரவாயில்ல போல இருக்கே, நல்லதான். இது என்னது இது? கொண்டை பார்த்தா எங்கடா அது? ஆமாம், மண்டை மேலே ஒரு கொண்டையை வச்சிருக்கு. பாட்டி உங்க கொண்டை மாதிரியே இருக்கு பாருங்க. ஆட பயவுள்ளையெல்லாம் என்னையே கலாய்க்கிறீங்களா? ஆட ஆமாம், ஏன் கொண்டை மாதிரியே இருக்குது. என்னது இது ஒரே கொண்டை மாதிரி இருக்குன்னு வந்து பார்க்க வருதோ? ஐயா நான் தள்ளிடுறேன், அப்புறம் ஒன்று கடிச்சு போட போகுது. பாட்டி வாத்தெல்லாம் கடிக்காது, எங்களே இது பண்றீங்களா? நீங்க நல்லா பிராங்க் பண்றீங்க போங்க. இங்க பாருங்க குட்டி குட்டி வாத்து இருக்கு, அழகா இருக்குல்ல. பாட்டி எனக்கு இது வாங்கி தாங்க பாட்டி, அங்க சேல்ஸ்னு போட்டிருக்கு. ஒன்னு 500 ரூபாய் ப்ளீஸ் பாட்டி, ஜஸ்ட் 500 தான் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி வாங்கி தாங்க பாட்டி, வாங்கி தாங்க பாட்டி. ஆட என்ன நீங்க தொல்லை பண்ணாதீங்க. இங்க பாரு சூப்பரா மயில் கலர்லயே வாத்து இருக்கு. இப்பதான் இதெல்லாம் பாக்குறேன். சந்தைக்கு போனா போதும் 50 ரூபாய்க்கு 4 வாத்தை வாங்கிட்டு வந்துருவேன். இங்க பாருங்க அக்வேரியம்லாம் இருக்கு. என்ன பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொன்னாங்க, ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, ஒரு பறவை மட்டும் பார்க்காம நிறைய வெரைட்டியா பார்த்துட்டு வருது, நல்லா தான் இருக்கு. இங்க பாரு டிஃப்ரெண்டா என்னமோ இருக்கு. மீன் எல்லாம் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை பிள்ளைங்களா, நீங்க பார்த்துருக்கீங்களா? பாட்டி இங்க பாருங்க ஜெல்லி ஃபிஷ் சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்களேன் குட்டியா இருக்கு, பேபி மாதிரி. ஆனா இதை தொட்டா அப்படியே ஷாக் அடிக்குமா? டே பிள்ளைங்களா, அது என்ன விஜயகாந்தா தொட்டா ஷாக் அடிக்கிறதுக்கு? என்ன பிள்ளைங்களா காமெடி பண்ணிக்கிட்டு? பாட்டி உண்மை ஏதோ சொல்றோம். பாட்டி இங்க பாருங்களேன், இங்க கிராப் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ஃபிஷ்ஷாமே, கிரே ஃபிஷ்னு போட்டிருக்கு. சூப்பரா இருக்குல்ல பாட்டி. வெள்ளை கலர்ல குட்டி நண்டு மாதிரியே இருக்கு. ஐயோ எம்மாடி, இது என்னது? பாம்பு வச்சிருக்காங்க பாட்டி. உண்மையா பாம்பு இருக்கு, நான் சொன்ன மாதிரி. இங்க பாருங்க. ஆனா பிள்ளைங்களா அது பாம்பு இல்ல, அது பாம்பு மீன் மாதிரி தான், அது கடிக்காதது. இங்க பாருங்க நிறைய இருக்கு, கலர் கலர் பிஸ்ஸா இருக்கு. பாட்டி அது பிஸ் இல்ல, ஃபிஷ். சூப்பரா இருக்குல்ல, எவ்வளோ கலர்ஸ்ல கலர்ஃபுல்லா இருக்கு. பேக்ரவுண்ட்லாம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு கலரை கொடுத்து செம்மையா கொடுத்து வச்சிருக்காங்க. வாவ் பெரிய ஃபிஷ். வாங்க இது முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அடுத்தது வெளியில போய் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாவ் செம்மையா இருக்கு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் கொடுத்து அழகழகான பேரெல்லாம் போட்டு செம்மையா வச்சிருக்காங்க பாட்டி. இங்க பாருங்களேன் இருட்டுல சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க கலர் கலர் மீனா இருக்கு. இதை பார்க்கவே ஆசையா இருக்கு பாட்டி. பாட்டி எனக்கு வீட்டில் போயிட்டு நீங்க மீன் வாத்து எல்லாமே வாங்கி கொடுங்க பாட்டி, நாங்கள் இனிமேல் வளர்க்கலான்னு ஆசைப்படுறோம். வாவ் சூப்பராக இருக்குது பாட்டி. பாட்டி எங்களுக்கு இதே செட்டப்பில் எல்லாமே பண்ணி கொடுங்க பாட்டி. இங்கே பாரு ஏதோ ப்ளூ கலரில் ஃபிஷ். இங்கே பாரு ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதுக்கு மேலே மோட்ரு ஓடுது, அது கூட தெரியாமல் படுத்துருக்கு. செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாரு நீமோ ஃபிஷ் மாதிரி இருக்குது. வாவ் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வெளியில் வா, வேறு என்னமோ அங்கே எல்லாருமே கூட்டமாக போகிறாங்க. என்னது இது? எக்ஸாட்டிக்ஸ்னா என்னது? எக்ஸாட்டிக்ஸ்னா கிடைக்காத ஒன்று, ரேரான விஷயம். இங்கே பாரு சூப்பராக இருக்குது. எனக்கு இது ஏதோ எலி மாதிரி படுத்துருக்கு. அம்மாடியோ எலியா? அது நம்ம வீட்டில் தான் நிறைய கிடக்குமே. டி இது ஃபாரின் எலிடா, ஏன்டா நீ வேற? இங்கே பாரு முள்ள மன்றி. இது முள்ளு எலியா? என்னடா பேரை மாற்றி விட்டீங்க? சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாரு தண்ணி குடிக்குதா அது? சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. திரும்பினா எனக்கு கான்ஸ்னிக்கா. கீர்த்தி நீ சொன்னது கரெக்டாக போச்சு. இங்கே பாரு பாம்பு இருக்கு. அம்மாடி குட்டியா எம்பிட்டு இருக்கு பாரு. இது என்னது பச்சை கலரா இருக்கு? ஓ தவக்கலையா? செம்மையா இருக்கு. பால் பைத்தனா? என்ன பால் மாதிரி இருக்குமோ? ஆத்தாடி இங்க இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கு. ஒண்ணுக்கு அம்மாடி 2 இருக்கு. இது சரிப்பட்டு வராது, இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட வேண்டியதுதான். அப்பாடா ஒரு வழியா வெளியில வந்துட்டோம் பாட்டி. அந்த பேர்ட்ஸ் பார்க் பெருசா இருக்குல்ல, அது கூப்பிட்டு போங்க பாட்டி. அதுதான் பறவை எல்லாம் கையில வந்து உட்காரும் அழகா. இருங்க பிள்ளைங்களா, இங்க பாருங்க அழகழகான பூவெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கிடைக்குமா? இங்க பாரு எலியிலே பெரிய வெரைட்டி ஏதோ இருக்கு. கினி ஆப்பிக்காமல பிக்குன்னு போட்டிருக்கு. ஆனா அழகா இருக்குல்ல, பார்க்கற முயல் குட்டி மாதிரியே சூப்பரா இருக்கு பாட்டி. இங்கே பாருங்க முயல் குட்டியும் இருக்கு. அட ஆமா முயல் குட்டி. சரி அந்த இலையெல்லாம் சும்மா கையில வச்சுக்காம அதுக்கு ஊட்டு, அது என்ன சாப்பிடுதா என்னன்னு பார்ப்போம். இங்க பாரு அழகா படுத்துருக்கு. சாப்பிடுது பிள்ளைங்களா, சூப்பரா இருக்கு. இது பார்க்கவே அழகா இருக்கு. சரி உங்களுக்கு சந்தைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கி தரேன். இங்க பாருங்க மீன் இருக்கு. அம்மாடி என்னது இது? மீனுக்கு ஊட்டி விடுறாங்க எல்லாரும். சரி அந்த தீனி எடுத்துட்டு வா, நம்மளும் ஊட்டி பார்ப்போம். ஐயோ எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அது வந்து கடிச்சிடாதுல்ல பிள்ளைங்களா? பட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இங்கே பாருங்க, உங்களுக்கு பயமா வந்துச்சுன்னா மிரந்து போடுங்க. அவங்க பாருங்களேன் சூப்பராக சுப்புன்னு வந்து வேகமாக எல்லாமே சாப்பிட்ருது. கொஞ்சம் போட்டாலே அப்படி. இதெல்லாம் படத்தில் தான் பாட்டி பார்த்துருக்கோம். ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஊருக்கும் வந்துருச்சு பாருங்களேன். செம்மையா இருக்கு பாட்டி இது பார்க்கவே. இதை தொடணும்னு ஆசையா இருக்கே, ஆனால் தொட முடியலையே, பயமா இருக்கே.
ஜாக் ஜாக் எனக்கு பயம் எல்லாம் கிடையாது, நீ குடு கொஞ்சம், நான் போட்டு பார்க்குறேன். ஆனால் ஐயோ ஓவராக பில்டப் பண்ணிட்டோமே, இப்போ மட்டும் கையை விட்டு அதை கொடுக்கலைன்னா நம்மளை கலாய்ச்சி விட்டுருவாங்களே. சரி சரி, ஐயோ எனக்கு பயமாக இருக்கே. கை தொட்டுட்டேன், அப்பாடா தொட்டுட்டேன். நம்ம கெத்து வீணாக போகலை. சூப்பர் ஜாலி ஜாலி. செம்மையாக இருக்குது, அது கடிக்க மாட்டேங்குது, சும்மா வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. அது சூப்பராக இருக்குது, எனக்கு தொட்டு பார்க்கணும் இருக்குது. இரு திரும்ப கொடு, நான் திரும்ப போட்டுப்பேன். திரும்ப வாங்கிட்டு வாடா, அவங்க கொடுக்க மாட்டோம்னா நான் திரும்ப போனோம்னா இது என்ன கல்யாணத்தில் ஐஸ்கிரீம் வாங்குற மாதிரியா? கொடுறா. அப்பாடா, உங்களுக்கு எல்லாருக்கும் பயமா இருக்கிறதுனால எல்லாமே என்கிட்ட கொடுங்க. சூப்பர், இந்த நவ்யானாலே கெத்து தானே. இங்க பாத்தியா, அம்மாடி சூப்பரா இருக்கு. பாட்டி இதெல்லாம் இப்போவே பண்ணி பார்த்துக்கோங்க, திரும்பலாம் கிடைக்காது. திரும்ப வரணும்னா 200 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும். இங்கே பாருங்க, இதில் இந்த சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்களா, இப்போ பயமே இல்லாமல் வைக்கிறேன். அப்பா தண்ணி தாக எடுக்குது. என்னது இது மினி கேஃபேன்னு போட்டிருக்கு, ஆனால் ஒன்றுமே இல்லை. என்னது இது, உள்ள கேன்டீன் இருக்குன்னு சொன்னாங்களே. உள்ளே இருக்குமா பெருசா? சரி போய் பார்த்துக்கலாம். பாட்டி இங்கே பாருங்களேன், கையில் அப்படியே மரம் இருக்கிற மாதிரி சூப்பராக செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்து முட்டை எப்படி பொரியுது, அதை எப்படி இன்குபேட்டரில் வச்சு அந்த முட்டையை பொரிய வைக்கிறாங்கலாம் இருக்குது பாட்டி. இங்கே பாருங்கள், பேரோட போட்டிருக்கு. இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் ட்ரிப்பாக கூப்பிட்டு வந்தால் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக பார்ப்போம். அதெல்லாம் எந்த காலத்தில் கூப்பிட்டு வர போகிறாங்களோ தெரில. வா இங்கே பாருங்கள், இது டெம்பரேச்சர்லாம் வச்சுருக்காங்க பாட்டி. இது மாதிரிலாம் நம்ம வந்து நார்மலாக முட்டை வாங்குறோம்ல 5 ரூபாய்க்கு, அதை வந்து வச்சு நம்ம பொரிக்கலாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. அட ஏன்டா நீ வேற, எனக்கு முட்டை பொரிச்சு சாப்பிட தான் தெரியும். இங்கே பாடுறா, முட்டை பொரிஞ்சு ஒரு சின்ன கோழி குஞ்சு வெளில வந்திருக்கு. ஒரு கோழி குஞ்சு நல்லா நடக்குது. ஒரு கோழி குஞ்சில் பாரு, அதோட முட்டை ஓடெல்லாம் ஒட்டி இருக்கு, அழகா இருக்குல்ல. இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் வீட்டிலேயே இதெல்லாம் வளர்ப்பாங்க. இப்போ பாரு, இதை கூண்டு போட்டு ஒரு காசு போட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் நம்ம வீட்டில் வளர்ப்பீங்களா? இப்போ பாரு, ஃபோனும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, ஒரு வாரத்தில் வளர்ந்ததான். இங்கே பாருங்க, அந்த கொண்ட கோழி இருந்துச்சுல, அது போல இருக்கு குட்டி, அழகா இருக்குல்ல. இதுதான் நம்ம சந்தையில் வைப்பாங்க. இது வந்து பெரிய குஞ்சுங்களாம். இது என்னது, இது இகுவானான்னு போட்டிருக்கு பாட்டி. இது வந்து அந்த ஓனான்லயே பெரிய வகை. முன்னாடி அங்கே பாரு, கடிக்க போகுது, சாப்பிட்டு. என்னது தலையை டங்குன்னு ஆட்டுது, ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி. சூப்பராக இருக்குல்ல. சரி வேற என்னமோ போட்டிருக்கு. என்னது இது, ஃபின்ச்சுன்னு போட்டிருக்கு. ஃபின்ச்சுனா என்ன? ஓ குட்டியா இன்ச்சு கணக்கில் இருக்கு இந்த பேர்டு. இவ்வளோ அழகாக இருக்கு பாரு. சைலண்டாக ஓடிடுது பாரு. இங்கே பாரு, சாப்பாடு சாப்பிடுது. மெதுவாக பேசுங்க, இல்லைனா ஓடிடும். கொஞ்சம் சைலண்டாக இருங்க, ஓகேவா? இங்கே பாரு, அழகாக சாப்பிடுது. வாவ், செம்மையாக இருக்குது பாட்டி, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி இந்த பேர்ட்ஸ் பார்க்கு. வாவ், இங்கே பாரு, என்ன பறவை இது, கிளி மாதிரி இருக்குது. ஓ சூப்பராக இருக்குது. இங்கே பாரு, எல்லோ கலரில் அழகாக இருக்குது. லவ் பேர்ட்ஸும் பேரட்டும் சேர்ந்த கலவையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பாட்டி. அடுத்தது அந்த கையில் பிடிக்கிற பேர்ட்ஸ் பார்க் தான் உள்ளே போகிறோம். ஜாலி. எல்லா பேர்ட்ஸும் கையில் வந்து உட்காருமா? அப்படியா? சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுட்டீஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.